கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. டேடிகேட்டிவின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் பயந்து கொள்வதை குறித்து நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிரியப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல நாளுக்காய் நேரத்துக்காய் சோதரம். இந்த வார்த்தைக்கு முன்பாக வருகிறோம். அது கிருபையின் கீழ்வையும் இந்த வார்த்தையின் மூலம் உடைய ஜனத்தை நீர் கிருபையாய் சந்தித்தருளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், இந்த உலகத்தில் மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். புகழ்ச்சியை தேடுகிறவர்கள் உண்டு, உயர்வை தேடுகிறவர்கள் உண்டு, பணத்தை தேடுகிறவர்கள் உண்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்கிற வார்த்தையின்படி கடல் கடந்து போய் வேலை செய்து தங்களுக்கு திரவியத்தை தேடக்கூடியவர்களும் உண்டு. தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று மனிதன் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் இந்த உலகத்தில் தான் நன்றாக வாழ்ந்து சுயித்து பேர் புகழோடு வாழ வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழ்ந்த உணர்வு எண்ணத்தின் அடிப்படையில் அவன் செயல்படுகிறான் என்பதை பார்க்கிறோம். அது தவறு அல்ல. வாழ்க்கையில் உயர வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், நல்ல வசதியோடு இருக்க வேண்டும், பேர் புகழ்ச்சியோடு இருக்க வேண்டும், கல்வியில் சிறந்து இருக்க வேண்டும், அதே போல பொருளாதாரத்திலும் சிறந்து இருக்க வேண்டும், நன்றாக வேலை செய்ய வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும், தன்னுடைய குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவர் இங்கே எதை சொல்ல விரும்புகிறார்? நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடு என்று சொல்கிறாரே. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லையா? பணம் தேவையில்லையா? உயர்வு தேவையில்லையா? அல்லது புகழ்ச்சி தேவையில்லையா? அதிகாரம் தேவையில்லையா என்றால் அவை தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இவைகளெல்லாம் மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நீ ஒன்றை முதலாவதாக தேட ஆரம்பி. இவையெல்லாம் உனக்கு தேவை என்று எனக்கு தெரியும். ஆனால் தேட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது தேவ நீதியை நீ தேடு என்கிறார். அது என்ன? தேவனுடைய நீதியை தேடுவது. தேவனுடைய நீதியை நான் எங்கே தேடுவது? நான் தெய்வ பக்தி உள்ளவன், நான் தெய்வ பக்தி நிறைந்து தெய்வத்துக்கு பிரியம் என்று நினைத்து அநேக காரியங்களை செய்யக்கூடியவன். என் மார்க்கம், மதம், என் தத்துவம் சொல்கிற வழியிலே நான் தெய்வத்தை பிரியப்படுத்துவதற்கு எத்தனையோ காரியங்களை நான் பக்தி மார்க்கத்தில் செய்கிறேன். ஆகவே நான் தெய்வத்தை தேடுகிறேன். எப்படியா தெய்வத்தை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தெய்வீகத்தினுடைய மகத்துவங்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, அது என்ன தேவனுடைய நீதி? நான் தெய்வத்தை பயத்தோடு பக்தியோடு தேடுவது போதாதா? காணிக்கை கொடுத்தா போதாதா? கோயிலுக்கு போனால் போதாதா? விரதங்கள் உபவாசங்கள் நான் எடுத்தால் போதாதா? இவைகளெல்லாம் தேவன் மேல் உள்ள பக்தியை வெளிப்படுத்துகிற காரியங்கள்.
ஆனால் இவைகள் உங்கள் இருதயத்துக்கு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை பரிபூர்ண ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறதா? நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தின் நடுவிலும் முடிவிலே நீங்கள் வேதனைத்தானே அனுபவிக்கிறீர்கள். கடைசியிலே கடவுள் ஏன் இறைவன் ஏன் எனக்கு இப்படி செய்தான் என்று அவர் மேலே பழிசாற்றக்கூடிய இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். யாராயிருந்தாலும் சரி, பணக்காரனாய் ஏழையா யாராயிருந்தாலும் சரி, கடவுளையே தேடாத கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களும் இந்த உலகத்தில் நல்ல பொருளாதாரத்திலும் புகழிலும் அதிகாரத்திலும் உயர்ந்துதானே இருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தேடத்தானே செய்கிறார்கள். அப்படியானால் அதற்கு இதற்கு என்ன வித்தியாசம்? காலம் முழுவதும் தெய்வ நம்பிக்கை இருந்து தெய்வத்திற்கு அநேக காரியங்களை செய்து கடைசியில் தெய்வம் ஏன் இப்படி செய்தார் என்று சொல்வதற்கும், தெய்வமே இல்லை என்று சொல்லி தன்னுடைய கொள்கையில இருந்து உழைத்து மேலே வந்து இருக்கிற மனிதனுக்கு என்ன ஒரு பெரும் வித்தியாசம்? ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் இயேசு காண்பிக்கிறார். அதைத்தான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இவைகளை அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், ஆனால் நீங்களோ தேட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது தேவ நீதியை தேடணும். இந்த தேவ நீதி என்றால் என்ன? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த தேவ நீதியை நான் எப்படி தேட முடியும்? நான் நீதி உள்ளவனாக வாழத்தான் விரும்புகிறேன், நியாயமாய் வாழத்தான் விரும்புகிறேன், உண்மையாய் வாழத்தான் விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி வாழ முடியவில்லையே. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் என்று கேட்பீர்களானால் அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது மிக தெளிவாக அதை எடுத்து சொல்லுகிறார். எந்த ஒரு அனுபவத்தை நாம் மறுதளிக்க முடியாது. அவர் சொல்லுகிற காரியம் பாருங்கள், ரோமர் 7:17, ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆகவே அந்த பாவம் எவ்வளவு பக்தியாய் வாழ விரும்பினாலும், எத்தனை பணத்தை நான் சம்பாதித்தாலும், எத்தனை புகழ்ச்சியை நான் சம்பாதித்தாலும், எவ்வளவு எந்த இடத்திற்கு நான் போனாலும் அந்த பாவம் என்னை பின்தொடர்கிறபடியினால், பாவம் எனக்குள் இருக்கிறபடியினாலே நான் விரும்புகிறதை செய்ய முடியவில்லை, நீதியாய் வாழ முடியவில்லை, உண்மையை வாழ முடியவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு வேதத்தில் சொன்ன ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அந்த தேவ நீதி யார் தெரியுமா? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யார் அவரே? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக எனக்காக பாவ மாம்சத்தின் சாயலை எடுத்து பாவ நிவாரண பலியாக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே தேவ நீதியாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேட வேண்டிய முதல் காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேட ஆரம்பிப்பீர்களானால், நீங்கள் அவரை தேட ஆரம்பிக்கும் போது வேதத்திலே அவரை தேடலாம், ஜபத்திலே அவரை தேடலாம். அப்படி அதாவது புண்ணிய யாத்திரை போக வேண்டும் என்று கேட்கிறீர்களா? இல்லை.
ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படியும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் வீட்டிலிருந்து இயேசுவே எனக்கு நீர் உதவி செய்யும், நீரே தேவகுமாரன், நீரே நீதியாய் இருக்கிறீர், நீரே என் பாவத்திற்காக மரித்தீர், நீரே பாவ மாம்சத்தின் சாயலாகிய சிலுவையில் எனக்காக பலியானீர், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அதுதான் தேவ நீதியை தேடுதல். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள் இருந்தாலும் சரி, இடுக்கண்ணில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில அதிக பிரச்சனையோடு வழி தெரியாமல் தவித்து கொண்டு வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே எனக்கு நீர் உதவி செய்ய உம்மை தேடுகிறேன், உம்மை கூப்பிடுகிறேன், நீர் எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து இன்று உயிரோடு இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைப்பீர்களானால், உடைய நம்பிக்கை இன்றைக்கு எதன் மேலே இருக்கிறது? யோசித்து பாருங்கள். எதை நம்புகிறீர்கள்? எந்த தத்துவத்தை நம்புகிறீர்கள்? எந்த மத கோட்பாடை நம்புகிறீர்கள்? அல்லது எந்த நாமத்தை நம்புகிறீர்கள்? எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம், அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆனால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12ஆம் வசனம் மிக தெளிவாக இப்படி சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை, இன்றைக்கு உங்கள் நம்பிக்கையை இயேசுவின் நாமத்தின் மேல் வைத்து பாருங்கள். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர், குணமாக்குகிறவர், விடுதலையாக்குகிறவர், சுகம் தருகிறவர், வாழ வைக்கும் தெய்வம். அதனால்தான் நிகழ்ச்சிக்கு பேர் வாழ்வு தரும் இயேசு. உங்கள் வாழ்க்கை கெடுக்கிற அந்த பாவத்தை முறித்து மன்னித்து விடுதலையாக்கி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க இயேசு இன்றைக்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதற்கு எந்த ஒரு பணமும் கரையும் நீங்கள் செலுத்த வேண்டாம். ஒன்றை உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஒரு குருடன் சில பார்வையிழந்த அந்த பார்வையற்ற மனிதன் பார்வையிழந்த பொழுது ஆண்டவர் கேட்டார், நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? அதுக்காக ஆண்டவரே அவருக்கு நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார்? ஆண்டவர் ஏற்று சொன்னார், உன்னோடு பேசுகிறேன் நானே. அதே ஆண்டவர் ஏற்று இன்றைக்கு சொல்கிறார், என் மேலே நீ விசுவாசமாக இருப்பாயா, என்னை நீ நம்புவாயானால் நான் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறேன். உன் பாவத்தை மன்னிப்பேன். எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் உன் பாவங்களை மன்னிக்க நான் அதிகாரம் வல்லமை உடையவராக இருக்கிறேன். உன் குடும்பத்திலே சமாதானம் வரும், உன் உள்ளத்தில் சமாதானம் வரும், உங்கள் உள்ளத்தில் விடுதலை வரும், உங்கள் உள்ளத்தில் புதிய நம்பிக்கை வரும், உங்கள் குடும்பத்துக்குள் சந்தோஷம் வரும், குடும்பத்தில் தெய்வீகம் வாசம் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் தேடுகிற அந்த தெய்வத்தின் மேன்மை நீங்கள் இலவசமாய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தேடி ஓடி நாடி விரும்புகிற அந்த தெய்வீக சமாதானம், தெய்வீக விடுதலை கிறிஸ்து இயேசுவின் இலவசமாய் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நான் கடவுளை நம்பவில்லை என்று
நீங்கள் சொல்லக்கூடியவராக இருந்தாலோ ஒரு சந்தர்ப்பம் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என்று மட்டும் சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் ஐயா. உங்கள் வாழ்க்கையின் இருள் நீங்கும் ஐயா. உங்கள் வாழ்க்கை புது சிருஷ்டியாக, புதிய மனிதனாக, புதிய தொலைநோக்கு பார்வை உடையவனாக, நம்பிக்கை உடையவனாக, வாழ்க்கை ஏன் வாழ்கிறோம் என்கிற அச்சமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவனாக உங்களை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேட வேண்டியது ஒருவேளை பணத்தை தேடலாம், புகழை தேடலாம், கல்வியை தேடலாம், ஞானத்தை தேடலாம், தத்துவத்தை தேடலாம், தெய்வத்தையே தேடலாம். ஆனால் தேட வேண்டிய முதல் இது இயேசு கிறிஸ்து, தேவனுடைய நீதியாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அவரையே தேடுங்கள். வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். நீரே எங்களுடைய நீதி, நீரே எங்கள் சமாதானம், நீரே எங்கள் ரட்சிப்பு. அதற்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்க போகிற இன்னும் வருங்கால கேட்க ஜனங்களையும் ஆசீர்வதித்தரலாம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.